வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்நாட்களில் நம்மிடையே பல சபை பிரிவுகள் உள்ளன. டினாமினேஷன்ஸ், சிஎஸ்ஐ, டிஏஎல்சி, மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், ஏஜி போன்ற பிரிவுகள் உள்ளன. பொதுவாக சபைகளை பெந்தேகோஸ்தே சபைகள், பெந்தேகோஸ்தே அல்லாத சபைகள் என்று பிரிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்து இந்த வேறுபாடுகள். ஆவிக்குரிய சபை என்று தங்களை அழைத்து கொள்கிறவர்களும் உண்டு. ஆராதனை முறைமை, நிர்வாக அமைப்பு, திருமுழுக்கு, அப்பம் பிட்குதல் இவைகள் ஒரு சபையின் அளவுகோல் அல்ல. அச்சபையின் குணம் எப்படியுள்ளது மற்றும் அதன் உறுப்பினர்களின் வாழ்க்கை முறை எப்படியுள்ளது, இவைகளை வைத்துதான் சபையின் தரத்தை அளவிட வேண்டும். கொரிந்து சபையானது எல்லா விதத்திலும் ஒரு பெந்தேகோஸ்தே சபைதான். ஆவியின் வரங்கள் அத்தனையும் அங்கு செயல்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் பவுலை பொறுத்தவரை அது ஓர் ஆவிக்குரிய சபை அல்ல, மாம்சத்துக்குரிய சபையே. ஏனெனில் பிரச்சனைகளும் அங்கே காணப்பட்டது. ஒரு சபையானது எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது, உண்மையான தொழுகை ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை நடத்தப்பட வேண்டும். இரண்டாவது, கடவுளின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். பரிசுத்த வாழ்வு, வேத வாசிப்பு, தியானம், கற்றுக்கொள்ளல், இந்த காரியங்களில் நம் ஆர்வத்தை தூண்டக்கூடிய போதனைகள் கொடுக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, சபையில் ஐக்கிய உறவு காணப்பட வேண்டும். சமநிலை காணப்பட வேண்டும். இல்லாதவர்கள் அடையாளம் காணப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். நான்காவதாக, சபை தலைவர்கள் விசுவாசிகளை ஊழியத்திற்கு பயிற்றுவிக்க வேண்டும். பொறுப்புகளை பகிர்ந்தளிக்க வேண்டும். மேய்ப்பர்தான் கதாநாயகர், சபையாரெல்லாம் பார்வையாளர்கள் என்று இருக்கும் சபையில் எவரும் வளர முடியாது. ஐந்தாவதாக, சபை சந்திக்கப்படாதோரை தேடிச் செல்ல வேண்டும். கனடாவில் பீப்புள் சர்ச் எனும் சபையை நிறுவிய பண்டிதர் ஆஸ்வால்டு ஸ்மித், நற்செய்தி பணியில் தீவிரம் காட்டாத சபை நலிந்து தீய்ந்து போகும் என்கிறார். மிஷனரிகளை சபை அனுப்ப வேண்டும். மிஷனரி இயக்கங்களை தாங்க வேண்டும். நற்செய்தி பணி இயக்கங்களோடு இணைந்து செயல்பட சபை உறுப்பினர்களுக்கு விடுதலை இருக்க வேண்டும். இன்னும் சில குணாதிசயங்களும் உண்டு. ஆனால் இவைகள்தான் அடிப்படையானவைகள். தேவையான அத்தனை குணாதிசயங்களும் நீங்கள் செல்லுகின்ற சபையில் இல்லாவிட்டால் உங்கள் தரிசனத்தை விரிவாக்கவும் வேத அறிவை பெருக்கிக் கொள்ளவும் பிற தரமான சபைகளுக்கு சென்று வருவதில், போதனைகளை கேட்பதில் தவறில்லைதான். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.